கடந்த சில வாரமாகவே இந்த விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியும் சீமானோட நாம் தமிழர் கட்சியும் ரெண்டு பேரும் இணைந்து 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் களம் காண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து பரவலாக எல்லாரும் மத்தியிலுமே பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த செய்தியை வந்து சீமானும் மறுக்கலை. ஏன்னா சீமானை வந்து மீடியாக்கள் மீட் பண்ணி இது சம்மந்தமாக கேள்விகளை கேட்கும்போது விஜய் வந்து என்னுடைய தம்பி தான், அவருடைய அரசியல் வருகையை வந்து நான் வந்து ஒரு தமிழராக வரவேற்கிறேன் அப்படிங்கிறாரு. அது மட்டும் கிடையாது, தம்பி விஜயோடைய அரசியல் கொள்கை இருக்கு இல்லையா, அதாவது லஞ்சம் ஊழலற்ற சாதி மதமற்ற ஒரு அரசியலை தான் நான் வந்து கொண்டு வர போகிறேன் அப்படின்னு அவருடைய அந்த கொள்கையை சொல்கிறாரு. அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை சொல்கிறாரு. என்னுடைய கட்சியின் அரசியல் நிலைப்பாடும் கிட்டத்தட்ட அதுதான். அதனால் வந்து அவரோட கட்சியோட நான் வந்து கூட்டணி போடல, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏற்கனவே இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் அப்புறம் மற்ற இதர கட்சிகளோட தான் என்னுடைய நாம் தமிழர் கட்சி கூட்டணி போடாது. புதுசாக ஒரு மாற்று அரசியலை யார் கொண்டு வந்தாலும் அந்த கட்சியோட நான் வந்து கூட்டணி போடுறதுக்கு தயாராக இருக்கேன், அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சீமான் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜய் கட்சியும் சீமானோட கட்சியும் இணைந்து போட்டியிடுவாங்க அப்படின்னு எல்லோரும் நம்பிக்கிட்டு இருக்கிற சூழலில் தான் ஜூன் 18ஆம் தேதி விஜயோடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு அறிக்கை வந்துச்சு. அதை படித்து பார்த்தா அத்தனை பேருக்கும் ஷாக்கிங். என்னடா அண்ணன் தம்பின்னாங்களே, 2026 பட்டைய கலப்புன்னு சொன்னாங்களே, இப்போ பார்த்தா தம்பியோட அறிக்கையில் லேஷாக வந்து மாற்றம் தெரியுதே அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன மாற்றம் என்னென்னா, ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டியில் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்க போகுது. அது சம்பந்தமாக வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க விஜய் கட்சியிலேருந்து. அது என்னென்னா, எங்களுடைய இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் தான், அது வரைக்கும் நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் என்ன எலெக்ஷன் நடந்தாலும் அதில் நிற்க போகிறது கிடையாது. அது உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், மறுபடியும் பாராளுமன்ற தேர்தலே நடந்தால் கூட நாங்கள் வந்து நிற்க போகிறது கிடையாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக அதில் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அதில் இன்னும் 2 லைனை சேர்த்துருந்தாங்க. அது என்னென்னா, எந்த கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவு கிடையாது அப்படின்னு அதில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வரிகளை பார்த்துட்டு தான் அப்போ விஜயோடைய ஆதரவு சீமான் கட்சிக்கு இருக்காதா அப்படிங்கிற ஒரு டவுட்டை வந்து எல்லாருமே கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, விஜய் எதுக்கு வந்து இந்த இடைத்தேர்தலில் நிற்கலை, இது ஒரு கேள்வியை வந்து எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 2022 நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வந்து விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக நிறைய இடங்களை வந்து போட்டியிட்டாங்க. அதில் ஒரு கணிசமான இடங்களை வந்து அவங்க வின் பண்ணியிருந்தாங்க. அப்போவே வந்து அப்போ விஜயோடைய அரசியலுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது அப்படி எல்லோரும் நம்பினாங்க. அவர் வந்து எதிர்காலத்தில் அரசியலுக்கு வந்தால் கண்டிப்பாக அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் கிடைக்கும் அப்படின்னு நம்பினாங்க. உள்ளாட்சி தேர்தலே ஒரு கணிசமான இடங்களை பிடிச்ச விஜயோடைய கட்சி நிர்வாகிகள் இப்போ இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் நின்றுருக்கலாமே, நின்று அவங்களுடைய கட்சியின் பலம் எப்படி இருக்குது, அவங்களுக்கு எவ்வளவு சதவீதம் வாக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரையல் பார்த்துருக்கலாமே. ஏன் விஜய் வந்து இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டாரு, ஏன் விட்டுட்டாரு அப்படின்னு எல்லோருமே வந்து ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க. ஆனால் விஜய் வந்து இப்படி ஒரு முடிவெடுக்க காரணம் என்ன அப்படின்னா, அந்த அறிக்கையிலே வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்னங்கிறத நாங்கள் வந்து பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சி பேரை அறிவித்து ஒரு அறிக்கை விட்டோம் இல்லையா, கட்சியை தொடங்கும்போது அதிலே தெளிவாக சொல்லிட்டோம். அதை தாண்டி இன்னும் எங்கள் கட்சிக்குள்ளே வந்து உள்கட்டமைப்பு பணிகளை வந்து நிறைய செய்ய வேண்டி இருக்குது, அதுக்காக ஒரு கால அவகாசம் தேவைப்படுங்கிறத நம்ம வந்து அந்த அறிக்கையை படிக்கும்போது புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா விஜயுடைய ரசிகர்கள் இன்னும் சினிமா ரசிகர்களாகவே இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. அவர் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு, ரசிகர்கள் வந்து தொண்டர்களாக மாறணும், இன்னும் அவர்கள் மாறலையோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு தான் எல்லோருக்குமே வருது. ஏன்னா இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ரஜினி, கமல், சூர்யா, சிவகார்த்திகேயன், அஜித் இந்த மாதிரியான மற்ற ஹீரோக்களோட ரசிகர்கள்ட்ட வந்து தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் வந்து அவர்களையும் உள்ளடக்கிய ஒரு அரசியலை தானே கொண்டு போகணும், அதை நோக்கி தானே நகரணும். ஸோ இன்னும் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா போஸ்டர் விட்டுறது, பேனர் கட்டுறது, கெட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது, அப்புறம் வந்து ஃபஸ்ட் ஷோ வந்து 190 ரூபா டிக்கெட்டை வந்து 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து போய் பார்க்குறது, அப்புறம் உள்ள தேட்டரில் உட்காந்து படம் பார்க்காம பேப்பரை கிழிச்சு போட்டு வெளியில் வந்தோடனே படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் வேறு லெவல்னு அப்படின்னு ஒரே மாதிரியான ஒரு விமர்சனத்தை கொடுத்துட்டு போகிறதுன்னு இன்னும் அவர்கள் வந்து ஒரு சினிமா ரசிகர் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே இருக்கிறாங்களே.
இவங்களை வந்து ஒரு கட்சி தொண்டருக்கான பக்குவத்துக்கு நம்ம கொண்டு வரணுமே அப்படின்னு விஜய் நினச்சிருக்கலாம். அதனால தான் அந்த உள்கட்டமைப்பு பணிகள் நாங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. முதல் மாநில மாநாட்டுக்கான சில வேலைகளும் செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கான கால அவகாசம் தேவைப்படுது. அதனால் இடையில் எந்த ஒரு இடைத்தேர்தலோ வேறு ஏதாவது ஒரு தேர்தலோ நடந்தால் நாங்கள் போட்டியிட மாட்டோம் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்படி விஜயுடைய ரசிகர்கள் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து மக்கள் பிரச்சனைகளை வந்து விஜய் பெரும்பாலும் வந்து குரல் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5 மாதம் ஆகிடுச்சு. இந்த 5 மாதத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்திருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைகள் எதுலையுமே வந்து அவர் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணவே இல்லை. ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு. பெரும்பாலும் அவருடைய ட்வீட்டுகள் எல்லாமே வந்து வாழ்த்து வாழ்த்து வாழ்த்து, இதை தாண்டி வேறு எந்த ட்வீட்டும் வந்து அவர் வந்து போடலை. நீங்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டால் கூட ஒரு பிரச்சனையை மக்களுக்கு ஆதரவான ஒரு மனநிலையிலிருந்து நீங்கள் வந்து அதை அணுகணும். சமீபத்திய பிரச்சனை என்ன? நீட் எக்ஸாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அனிதாங்கிற அந்த தங்கை, அந்த மாணவி வந்து அவங்க வந்து அந்த எக்ஸாமில் வந்து வின் பண்ண முடியாமல் இறந்து போனாங்க. இதே நடிகர் விஜய் அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்ல போனார். அப்பேற்பட்ட ஒரு நீட் எக்ஸாம் இப்போ பத்திக்கிட்டு எரியுது. அவ்வளவு முறைகேடுகள், அவ்வளவு புகார்கள் அந்த எக்ஸாம் மேலே. இந்த டைமில் கூட விஜய் வந்து இந்த பிரச்சனையை எதிர்த்து ஒரு அறிக்கை கூட விடலையே. அப்போ பிரச்சனைனா வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேன், நான் வெறும் வாழ்த்து மட்டும் தான் சொல்லுவேன் அப்படிங்கிறது வந்து எப்படி மாற்று அரசியலாக இருக்க முடியும்? இதை தான் எல்லோருமே விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியை நோக்கி வைக்கிற முதல் பிரதானமான கேள்வியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு மக்கள் இயக்கம் வச்சு ஒரு கல்வி உதவித்தொகையை கொடுக்குறதோ இல்லை ஒரு நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறதோ இது மட்டுமே வந்து நமக்கு வந்து ஓட்டை வாங்கி கொடுத்துரும் அப்படிங்க நம்புனீங்கன்னா சத்தியமாக அதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அங்கே இருக்கிற 2 திராவிட கட்சிகளும் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் மாறி மாறி இலவசங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் யாருக்குமே 10 வருஷத்துக்கு மேலே வந்து இந்த மக்கள் வாய்ப்பு கொடுத்தது கிடையாது. மாறி மாறி 2 கட்சிகள் வருவாங்க. ஏன் நீங்கள் ஆந்திராவில் எடுத்துக்கோங்களேன், ஜெகன்மோகன் ரெட்டி அவர் வரும்போது அந்த மாநில மக்களுக்கு அவ்வளவு நலத்திட்ட உதவிகளை அறிவித்து நிறைய விஷயங்கள் செஞ்சார். ஆனால் இன்றைக்கி ஜெகன்மோகன் ரெட்டி வந்து எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு கூட அந்த மக்கள் அனுமதிக்கலை. அதனால் நலத்திட்ட உதவிகள் மட்டுமே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வாக்கு வாங்கி கொடுத்துரும், நாம் வந்து சிஎம் நாற்காலியில் உட்காந்துடலாம் அப்படின்னு விஜய் நினச்சாருன்னா அந்த நினைப்பை அவர் மாற்றிக்கணும். இங்கே வந்து மக்கள் பிரச்சனைகளை நம்ம எந்த அளவுக்கு மக்களோட பக்கம் நிற்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். அதை தான் மக்கள் விரும்புவாங்க. எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ பக்கத்தில் வந்து நில்லு, அதை தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இன்றைக்கி சீமானுக்கு வந்து அவருடைய நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு சதவீதம் வருஷம் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு மக்கள் பிரச்சனைக்கும் அவர் மக்களோட மக்களாக போய் களத்தில் போய் நிற்கிறாரு. ஸோ அந்த மாதிரி மக்கள் பிரச்சனையில் நீங்கள் கலந்துக்கலாம் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு ட்விட்டரில் மக்களுக்கு ஆதரவான ஒரு கருத்தையாக சொல்லலாம்ல. அது கூட சொல்லாமல் நான் 2026 வரைக்கும் அமைதியாக தான் இருப்பேன் அப்படிங்கிறது விஜயோடைய மக்கள் வெற்றி கழகம் கட்சிக்கு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஆதரவு வந்து கொடுக்கும் நமக்கு தெரியலை. ஆனால் ஒன்றுங்க, அரசியலில் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். இன்றைக்கி அடிச்சுக்கிறவங்க நாளைக்கு ஒன்று சேர்ந்துப்பாங்க, நாளைக்கு ஒன்று சேர்றவங்க அப்புறம் எதிர்காலத்தில் அடிச்சுப்பாங்க. ஏன்னா அரசியலில் வந்து இதெல்லாம் சகஜமாப்பான்னு கவுண்டமணி சொல்லுவார்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் எது எப்போ நடக்குங்கிறத நம்மளை வந்து கணிக்கவே முடியாது. இப்போ வந்து இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எங்களுடைய ஆதரவு எந்த கட்சிக்கும் கிடையாதுன்னு விஜய் சொல்லியிருக்கலாம். ஆனால் இதே நிலைப்பாடோடு அவர் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் இருப்பாரா அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. அப்போ வந்து சீமான் கட்சியோட அவர் கூட்டணி போட்டாலும் போடலாம். பட் அது வரைக்கும் நமக்கு டைம் பாஸுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக தளபதி பெயர் கொண்ட அவர்களே